அண்ணாமலையை விரட்டியடித்த பொதுமக்கள். திடீரென நடுரோட்டில் பரபரப்பு. பேரதிர்ச்சியில் பாஜக தொண்டர்கள். என் மண் என் மக்கள் என்ற நடைபயணத்தை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மேற்கொண்டு வருகிறார். ஒரு மாதத்துக்கு மேலாக அண்ணாமலையின் நடைபயணம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் தற்போது தருமபுரி மாவட்டத்தில் நேற்றைய தினம் 2வது நாளாக நடைபயணம் நடைபெற்றது. எனவே மேட்டூரிலிருந்து பொம்முடி வழியாக பரப்பிரெட்டிப்பட்டி பகுதிக்கு அண்ணாமலை வந்திருந்தார். அப்போது வரும் வழியில் பொம்முடி அடுத்த பள்ளிப்பட்டியில் உள்ள தூய லூர்து அன்னை மேரி தேவாலயத்திற்கு திடீரென வருகையும் தந்தாராம். அப்போது அண்ணாமலை உள்ளே வரக்கூடாது என்று அங்கிருந்த சிலர் எதிர்ப்பு தெரிவித்து முழக்கமிட்டுள்ளனர். அதற்கு அண்ணாமலை, அண்ணே, நான் சர்ச்சுக்கு வருவதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்கண்ணே என்று கேட்டறிந்தார். அதற்கு அங்கிருந்த இளைஞர்களோ, மணிப்பூரில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்களை கொன்று குவிச்சாங்களே, அப்போ நீங்கள் எங்கே போனீங்க? சர்ச்சுக்களை இடிச்சாங்களே, ஏன் பாஜக கண்டனம் தெரிவிக்கவில்லை? அங்கிருந்த கிறிஸ்தவ மக்களுக்கு ஏன் நீங்கள் ஆதரவு கொடுக்கல? மணிப்பூரில் நடந்த கலவரத்தில் மக்களின் இறப்பை பற்றி ஏன் நீங்கள் ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லையே? நீங்கள் மாலை அணிவிக்கக்கூடாது, சர்ச்சுக்கு உள்ளே கூட வரக்கூடாது, திரும்பி போங்க என்று கிறிஸ்தவ இளைஞர்கள் கோஷமிட்டனர். இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத அண்ணாமலையோ முழக்கமிட்ட இளைஞர்களிடம் சென்று பேச்சுவார்த்தையும் நடத்தினார். அப்போது மீண்டும் மணிப்பூரில் கலவரத்தை இளைஞர்கள் முன்வைத்தனர். எங்கள் மக்கள் மணிப்பூரில் தாக்கப்பட்டனர், அதற்கு பாஜக தான் காரணம் என்றும், இந்த இடம் மிகவும் புனிதமானது, இங்கே நீங்கள் உள்ளே வரக்கூடாது என்று மீண்டும் ஆவேசமாக சொன்னார்கள். இதனை சிறிதும் பொருட்படுத்தாத மாநில தலைவர் அண்ணாமலையோ மிகவும் பொறுமையுடன், மணிப்பூரில் மோதல் ஏற்பட்டதே 2 தரப்பு கிறிஸ்தவர்கள் இடையே, அது 2 சமூகத்துக்கு இடையே நடக்கிற சண்டை, 2 தரப்பிலுமே கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, இந்துக்களும் இருக்காங்க, அதுக்கும் மதத்துக்கும் சம்பந்தம் கிடையாதுன்னே, திமுக காரங்க தான் அதுக்கு மதச்சாயம் பூசுகிறாங்க, அதில் உண்மையே இல்லை என்று விளக்கம் தந்தார். அதற்கும் அந்த இளைஞர்கள், மணிப்பூர் கலவரத்தின் போது மத்திய பாஜக அரசு என்ன செய்து கொண்டிருந்தது என்று தங்களுக்கு தெரியும். அந்த பகுதி இளைஞர்கள் காட்டமாக இவ்வாறு சொன்னார்கள். இதனால் கடுப்பான அண்ணாமலை, திமுக காரன் போல பேசக்கூடாது என்று காட்டமாக சொன்னார். இதனை அடுத்து அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் கோஷமிட்டவர்களை அப்புறப்படுத்தினார்கள். லேசான தடியடி நடத்தி கூட்டத்தையும் கலைத்தனர். பிறகோ அண்ணாமலை லூர்து மாதா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திவிட்டு பரப்பிரெட்டிப்பட்டிக்கு கிளம்பி சென்றார். இந்த சம்பவத்தினால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது.